சக்திவேல் வீட்டு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தவும் நம்ம சக்திவேல் குமரவேல் எல்லாரும் வெளியே வராங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உங்க வாழ்க்கை வேற எங்க வாழ்க்கை வேறன்னு நாங்க தனியா பிரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறமும் ஏன் மறுபடியும் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என் பொண்ணு அப்படி என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சா? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏன்டா நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாத்தீங்கன்னா சக்திவேல் சொல்றாரு, என் மகன் என்ன அதையும் பொல்லாதையுமா சொல்லிட்டான். என் புள்ளதான ஃபர்ஸ்ட் உன் மகளுக்கு தாலி கட்டினான்னு சொல்லி உன் மக எங்க வீட்டுல 3 மாசம் வாழ்ந்தா. அதை தானே சொன்னா. ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணு என் புள்ளைய நம்பி எதுக்கு வரணும்? அவன் மேல பாசம் இல்லாமையா இல்ல அவனை பிடிக்காமையா? இருந்துட்டா மட்டும் பத்தலையா? அதான் சொன்னான். வேற என்ன சொன்னான்? இதுல எல்லாம் தப்பு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. அதுக்கு உடனே கோமதி இருந்துகிட்டு, அதானே உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா தான் புள்ள எம்புட்டு கஷ்டப்படுவான்னு அந்த நினைப்பு இருக்கும். பொம்பளை பிள்ளை இல்லாம ஒத்த பயணம் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ, அதனால நீ இப்படிதான்டா பேசுவ அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போனதுமேட்டு இங்க பாண்டியன், இங்க பாருப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கன்னு நான் விட்டுட்டேன். இல்லனா நான் தனியா கூப்பிட்டு அவன்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பா இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பா விடுங்க அப்படின்னு சொல்லி லக்கேஜோட வர்றாங்க. நின்னதுமேனு, என்னம்மா என்ன லக்கேஜோட நிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாங்க. இல்லப்பா முள்ளாலதான் எடுக்கணும். என்னால வந்த குழப்பத்தை என்னால மட்டும்தான்ப்பா சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னம்மா சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. அப்பா நான் எடுக்கிற முடிவு சரியோ தப்போ அது எனக்கு தெரியல. ஆனா இது வழியா போனா மட்டும்தான் என் வாழ்க்கைய காப்பாத்திக்க முடியும். இன்னைக்கு என்னோட கல்யாணம் நிச்சயத்திலேயோ இல்ல கல்யாணத்திலேயோ போய் நிக்கல. பொண்ணு பார்க்க வந்தாங்க அம்புட்டுதான். ஆனா இதே நாளைக்கு எல்லாருக்கும் பேராயிடக்கூடாது. அதனாலதான்ப்பா நான் இந்த முடிவை எடுக்கிறேன். நானு குமரவேல் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? அரசி அவன் கூட போய் எப்படிமா வாழ முடியும்? எதுக்காகமா நீ போற? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. ஏப்பா கல்யாணம் ஆன அவனே என் கூட அவ வாழ்ந்துட்டா என் கூட இருந்துட்டான்னு சொல்லி போய் சொல்றான். ஆனா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, எதுவுமே நான் பண்ணவில்லை. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான். நான் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பழனிவேல் வீட்டுக்குள்ள அங்க எல்லாம் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசி அப்படியே பேக்கை எடுத்துக்கிட்டு கடகடகடன்னு உள்ள போறாங்க. உடனே குமார் இருந்துகிட்டு, ஏய் என்ன உனக்கு என்னடி இங்க என்னடி வேலை அப்படின்னு சொல்லி கேட்டவும், என்னடா என்ன ரொம்ப தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே சொன்ன நானும் அவளும் கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டி எப்ப வேணும்னா ஒண்ணு சேர்ந்துருவோன்னு. அதுதான் நான் இப்பயே ஒண்ணு சேர்ந்துட்டேன். நான் உன் கூட சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு நம்ம குமரவேலுட்ட சொல்றாங்க. அப்பத்தா உடனே, என்னம்மா அரசி என்னம்மா இந்த முடிவு? அப்பத்தா இது என்னோட வாழ்க்கை, இதுல நான் முடிவு எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கைக்குள்ள யாருமே வரக்கூடாது. நானும் குமாரு எங்க 2 பேரும் மட்டும் நாங்க முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வெளியே போடி, உன்னை எவண்டி உள்ள கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டவன் மானங்கட்டவளே அப்படின்னு சொல்லி திட்டாங்க. யாரா மானங்கட்டவ? நானா? என்னோட அனுமதி இல்லாம என்னை தூக்கிட்டு போய் அங்க கடத்தி கொண்டு போனியே, அப்ப நீ மானங்கட்டவனா தெரியல, இப்ப உன்னை நம்பி வந்த நான் மானங்கட்டவளா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உள்ள போய் ரூம்ல உட்காடுறாங்க. அப்ப உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, பாத்தியா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் அப்பயே சொன்னேன், ஆனா என் பேச்சு துளி கூட நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு எல்லா பிரச்சனையும் தலையில விழுந்துருச்சு. இப்ப அவ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. என்னமோ பண்ணி தொலை, நான் சொல்ற வரைக்கும் தான் சொல்ல முடியும். இப்பெல்லாம் நான் சொன்னாலும் நீ காதுலயே கேட்க மாட்டேன், சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேன். எக்கேடுகட்டு போனாலும் போ, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துகிட்டு உள்ள போய் நம்ம சுடர்கிட்ட போய், இங்க பாரு சுடரு, அவ எப்படியும் நான் படுத்துற பாடல அவ வீட்டை விட்டு வெளியே போயிருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுடர் சொல்றாங்க, ஏங்க நீங்க அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் அவளோட பேசிக்கிட்டு இருக்கிறது செய்யறது எல்லாமே எனக்கு தெரியுது. அதுக்காக என்னையே எதுக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய கெடுத்தீங்க அப்படின்னு நம்ம சுடர் கேக்குறாங்க. நம்ம அரசு எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. சுடரோட ரூம்ல குமரவேல் கூட போய் இருக்காங்க. அப்ப உடனே நம்ம அப்பத்தால இருந்து சக்திவேல் முத்துவேல் எல்லாரும் வராங்க. ஏமா அரசி நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? அவன் கல்யாணம் ஆன ஒரு பையன்,
அவன் பொண்டாட்டியோட அவன் இருக்கான், நீ என்னடானா வந்து அவனோட சேர்ந்துகிட்டு இருக்கையேமா அப்படின்னு சொல்லவும், இப்ப நான் செய்யறது உங்களுக்கு இம்புட்டு மனசுக்கு வேதனையா இருக்கே, எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும். என் கல்யாணத்தை எனக்கு பிடிச்ச ஒருத்தனோட நான் பண்ணிக்கலான்னு நம்ம லைஃப் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது இவன் வந்து இப்படிதானே பண்ணுனா, ஊர்ல எத்தனை பேர் என்ன பேசியிருப்பாங்க, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு என்னை பத்தி எத்தனை பேர் கேவலமா பேசியிருப்பாங்க எனக்கு தெரியாது. வாயாலேயே வந்து எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆனது ஒரு பொம்மை கல்யாணம், நானும் அவளும் குடும்பம் நடத்தல அப்படின்னு வந்து இவன் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் நான் இவனை விட்டு போவேன், இல்லைனா நான் கடைசி வரைக்குமே குமரவேலோடையே நான் வாழுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே, கடவுளே ஏன் தான் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுதோ தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமேன்ட்டு நம்ம முத்துவேலு அங்கேருந்து வந்து, இங்கே பருமாரசி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் நான் சொல்கிறேன், நடந்த அத்தனையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயனு எப்போ பார்த்தாலும் நம்ம அரசியோட ஞாபகமாகவே இருக்காரு. நம்ம கதிரும் செந்திலும் நம்மளை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க ட்ராவல்ஸுக்கு. ஒருவேளை அங்கே சொல்கிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்களோ, நம்ம தான் போகாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ள 1000 கேள்வி அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு. நம்ம போகாதது தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், போயிருந்தா இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே கார்த்திகேயன் போய் தன்னோட அம்மா கிட்ட, அம்மா எனக்கு என்னமோ அவங்க சொல்றதெல்லாம் பெரிய குத்த மாதிரி தெரியுது, இவங்க அரசியோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னதும், டேய் அந்த குடும்பத்துல பார்த்தாலே தெரியலையா, மானங்கட்ட குடும்பம், மருமகளை மாசமா இருக்க பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க, எந்த ஒரு கெட்டவனா இருந்திருந்தா கூட மாசமா இருக்க பிள்ளைய ஒரு பேச்சு பேசக்கூடாது, ஆனா இவங்க அந்த அளவுக்கு திட்டிருக்காங்க, இதை விட வேற ஒருத்தனுக்கு என்னடா வேணும், அவ என்னமோ பண்ணிட்டு போறா, அந்த மாதிரி ஒரு பொம்பளை உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணுமோ, உனக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோண்டா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ எதுக்கும் பயப்படாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு உண்மையா வருத்தமாக இருக்குப்பா, நீங்கள் நினைக்கிறது இப்போ வேணும்னா சரியாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் இது பெரிய மன வருத்தத்தை தான்ப்பா உண்டு பண்ணும், எனக்கு என்னமோ அவரை தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் கூடயே இருந்துக்கிறேன், எனக்குன்னு யாரும் எந்த விதமான ஒரு இதையும் கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவேல் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேனு யார் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகேயன் அம்மா அப்பா கேட்குறாங்க. நான் தான் குமரவேலோட பெரியப்பா, அவன் சொன்னது அத்தனையும் பொய், அந்த பொண்ணை வேணுமுனே எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அந்த பொண்ணை கடத்தினா கல்யாணம் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் கடத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான், கடத்தினது மட்டும் இல்லாம அரசி அவளோட கழுத்துல அவளே தாலி கட்டிட்டா, இவன் ஒன்றும் தாலி கட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அன்னைக்கு வந்தா ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு வந்தா ஒரு பேச்சு பேசுறீங்க, இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியல, ஏதோ உங்க தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருங்கிறதுக்காக நீங்களாவே இதெல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எப்பயும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் உண்மை, நீங்க சொல்றத கேட்டுட்டு அமைதியா போக நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உண்மையதாம்மா சொல்றேன், அவன் சொக்க தங்கம், அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது, அரசி உண்மையா நல்ல பொண்ணு அப்படின்னு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேலு மூச்சு கூட விடலை. அதுக்கப்புறமா இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுமேனு, இவர் தான் இந்த குமரவேலோட அப்பா அப்படின்னு சொன்னதுமேனு, அவர் ஒன்றுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு தானே எல்லாமே தெரியும், ஏன்னா இவர் பையனை தானே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சக்திவேலு, அண்ணே போயும் அந்த பிச்சைக்கார குடும்பத்துல நான் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், அவன் தான் மூளைக்கட்ட முட்டாள்தனமா பேசுறானா, எனக்கு என்ன மூளை இல்லையா அப்படின்னு அந்த கார்த்திகேயன் அப்பாட்ட சொல்றாங்க. அப்புறம் உங்க பையன் தானங்க அப்படி பேசினாரு, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் பேசினானா அதுக்காக நான் ஒன்றும் பயந்துகிட்டும் நடுங்கிக்கிட்டும் இருக்க முடியாது, என் புள்ள
ஏதோ புத்தி பேதலிச்சு போய் அப்படி எல்லாம் பண்ணிட்டான். மற்றபடி அவளுக்கும் இவனுக்கும் கல்யாணம் எல்லாம் ஆக கிடையாது அப்படின்னு இவங்களே போய் சொல்றாங்க. அப்பதான் நம்ம அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முள்ளால எடுக்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி அவங்களே இவங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகலைங்கிறத சொல்லி சேர்த்து வச்சுட்டாங்க. இதுக்காக மட்டும்தான் அரசி தன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு குமரவேல் வீட்டுக்கு போனது இப்பதான் பாண்டியனுக்கு புரிய வருது.